கரூர் போனாலும் தப்பு, போகலனாலும் தப்பு. அங்க பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தாலும் தப்பு, பார்க்கலனாலும் தப்பு. அவங்களுக்கு உதவி பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்பு. சிஎம் திரு விஜய் அவர்கள் ஜூலை 10th அன்னைக்கு கரூர் போய் அந்த மக்களை சந்திச்சு அங்க பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருக்காரு. 41 பேருக்கான வேலையை தூக்கி நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சு தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னைக்கு எதுக்காக இறந்தோம், என்ன காரணத்துக்காக இறந்தோம்னு தெரியாம 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா அதை ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறீங்க. ஓகே, கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. அதுவும் யார் பணத்துல இருந்து கொடுத்திருக்காங்கன்னா குடிப்பழக்கமே இல்லாத பல பொதுமக்களோட டாக்ஸ் பணத்துல இருந்து. அப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கணும்னா அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவங்களையும் அதுக்கு பின்னால இருக்க அதிகாரிகளோட காசுல இருந்து தான் எடுத்து கொடுத்திருக்கணும். ஆனா அப்ப எதுக்கு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேட் பண்ணீங்க? அந்த குடும்பங்கள் நிற்கதியா நிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த குடும்பங்களுக்கு கொடுத்திருக்க வேலையானது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பாதிக்காது. கவர்மெண்ட் நினைச்சா அவங்களுக்கு சூப்பர் நியூமரிக் போஸ்ட் அப்படிங்கிற ஒன்னை ஏற்படுத்தியும் கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தாலும் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவர் சர்வீஸ்ல இருக்கும் போது இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு கவர்மெண்ட் வேலையை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போதும் வேலை வாய்ப்பு தடைப்படலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம இறந்து போன ஒரு 41 குடும்பங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படிங்கும் போது 75 வருஷம் லெகசி உள்ள கட்சி இத பண்றது அது அந்த கட்சிக்கான அழகில்ல. அதனால அந்த குடும்பங்களுக்கு ஏன் உதவி பண்ணாங்கிறத தாண்டி நம்மளும் அந்த குடும்பங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடுறோங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஎம்கே நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.